குபேர விளக்கு அல்லது அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை நிற திரியை அல்லது பஞ்சு திரி பயன்படுத்தி விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கில் 5 கற்கண்டு சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்கவும். அதன்பின் விளக்கை வீட்டின் நிலைவாசலில் இடதுபுறம் குபேரருக்கு உகந்த வடக்கு திசையை நோக்கி வைக்க வேண்டும். விளக்கை ஏற்றும்போது ஸ்ரீமகாலட்சுமி குபேராய நமஹா என்ற மந்திரத்தை மனதில் உச்சரித்தபடியே விளக்கை ஏற்ற வேண்டும். இதேபோல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் இந்த பூஜையை செய்வது சிறப்பை தரும். இந்த விளக்கு வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தால் செல்வம் பெருகும், கடன் தீரும், வீட்டில் மகிழ்ச்சி நிலவும், எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். வீட்டில் செல்வ செழிப்பு பெருகிக்கொண்டே செல்லும். குபேர விளக்கு கிடைக்கவில்லை என்றால் அகல் விளக்கிலும் விளக்கை ஏற்றலாம். வடக்கு திசை தெரியவில்லை என்றால் கிழக்கு திசை நோக்கியும் விளக்கை ஏற்றலாம். விளக்கை ஏற்றிய பின்னர் குபேர மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது சிறப்பு. குபேரரை வழிபடுபவர்களுக்கு மகாலட்சுமியின் முழு அருளும் சேர்ந்தே கிடைக்கும் என்பது நம்பிக்கை.